இன்னைக்கு உலகத்துல நான் சொல்லுகிறேனே, நிறைய பேருக்கு தாங்கள் செய்கிறது பாவம் என்றே தெரியாமல் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை அறியாதவர்கள், இயேசுவை அறியாதவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய தவறுகளை செய்கிறார்கள். இந்த தவறுகளை செய்யும் பொழுது இது தவறு என்றே தெரியாமல் செய்வதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் வழிபடுகிற வழிபாட்டு முறையிலே அந்த தெய்வத்தினுடைய ஒழுங்கு வழிகளை பற்றி அவர்களுக்கு தெரியாது. நம்ம தெய்வம் இப்படிதான் இருக்கு, ஆகையினாலே நம்ம இப்படிதான் ஒழுங்கா வாழணும் அப்படின்னு முன்மாதிரியான வாழ்க்கை இல்லாததினாலே அவர்களுக்கு பாவம் என்றால் என்ன என்று தெரியாமல் இருக்கலாம், மேபி. ஆனால் வேதத்தை வாசிக்கிற நமக்கு பாவம்னா என்னன்னு தெரியும். அந்த பாவம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், என்றைக்காகிலும் ஒரு நாள் ஒருவரும் உங்களை காப்பாற்ற முடியாதபடிக்கு நீங்கள் சாக போகிறீர்கள், கல்லடிபட்டு சாக போகிறீர்கள் என்பது வேதம் சொல்லுகிறது. சாக போற நேரத்தில் ஆண்டவரே எனக்கு இறங்கும் அப்படின்னாலாம் இறங்க மாட்டார். He gave you a chance. ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவத்திற்கு, நம்முடைய தவறுக்கு, நம்முடைய மீறுதல்களுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பார். இந்த வாய்ப்பு கொடுக்க கொடுக்க நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதெல்லாம் ஒன்றும் ஆண்டவர் செய்ய மாட்டாரு, அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி என்றைக்காயிலும் மரண தருவாயில வந்து நிற்கும் பொழுது தான் அன்னைக்கு ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உன்னை அறியேன் அப்படின்னு போயிட்டே இருப்பார். நீ ஆண்டவரால் காப்பாற்ற முடியும்னு சொன்னா ஒரு நிமிஷம் போதும். ஆனால் இன்றைக்கு சிலர் காப்பாற்றப்பட முடியாதபடிக்கு மரணத்திற்குள் தள்ளப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் செய்கிற பாவத்திலிருந்து இயேசு அவர்களுக்கு தருணங்களை அவர் கொடுக்கிறார். தருணங்களை கொடுக்கும் பொழுது அதை பயன்படுத்துவது இல்லை.